வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வெட்டிங் சீரிஸ்ல பல பார்ட்டுக்கு அப்புறம் இந்த பார்ட் வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு ஃபைனலா இருக்க போகுது. இப்போ வந்துட்டு நம்ம மேரேஜுக்கு எனக்கு வந்துட்டு இந்த பூஜை சாமான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்கணும்ல. அதனால இத நாங்க வந்துட்டு எங்க கம்மியா இருக்குன்ற மாரி நெறைய சர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் சவுகார்பேட்ல தான் நாங்க வந்துட்டு இத பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த குத்து விளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தள பாத்திரம், இந்த மாரி நெறைய ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு தனித்தனியா வாங்கல. எல்லாமே ஒரே ஒரு கடைக்குள்ள போயிட்டு பல்கா போயிட்டு எனக்கு தேவையான மொத்த ஐட்டத்தையும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். எனக்கு சாமி கும்பிடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே. குத்து விளக்கு வந்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த விளக்கு வந்து நெறைய இடத்துல இருக்கு. எங்க வீட்லயுமே பழைய விளக்குலாம் இருக்கு. ஆனா நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அந்த நம்மளுடைய கூர்மையா இல்லாம அன்னம் வச்சிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அ இந்த விளக்கு வாங்கணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வச்சிருந்தோம். அதனால சரி ஓகே எங்க கம்மியா இருக்குன்ற மாரி மட்டும் தேடுனோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஷாப்ல மட்டும் அந்த விளக்கு மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வெளிய போய் ஒரு 2 கடையில பார்ப்போம். கம்மியா இருந்தா ரிட்டர்ன் இங்கேயே வாங்கிக்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், திரும்ப போயிட்டு நம்மளுக்கு தேவையான பித்தள குடம், அதுக்கப்புறமாட்டு வந்துட்டு பூஜை சாமான் எல்லாமே நம்ம அதே கடையில வாங்கி, அ அமௌண்ட்டு பே பண்ணிட்டு அங்கேயே நம்ம வச்சுட்டு, சரி போய் பக்கத்து கடையில பார்க்கலான்ற மாதிரி போனோம். அங்க வந்துட்டு பார்க்கும்போது நம்ம பார்த்த சேம் அந்த அன்ன விளக்கு இங்க இருந்துச்சு. அங்க கம்பேர் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் ஓகே. ஆ அங்க ஒரு விளக்கே 2000 கிட்ட சொன்னாங்க. 2000, 2500 கிட்ட. இங்க வந்துட்டு ஒரு விளக்கே வந்துட்டு 1800 மாரி இருந்துச்சு. ஓகேன்ற மாரி முடிவு பண்ணிட்டோம். சரி அங்கேயே எடுத்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு வந்து நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்கு வந்து அந்த சைடுல ஒரு பல்லு பல்லா இருக்குல்ல, அது வந்து நம்ம எண்ணணும். வரவு, செலவு, வரவு, செலவுன்னு. அப்படியே நம்ம எண்ணிட்டே வரும்போது லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு வரவுன்ற இடம் கிட்ட முடியணும். அப்படி முடியிற மாரி விளக்கு தான் நம்ம வந்து வாங்கணுன்றதுனால, அததான் நான் உட்காந்து எண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா இருக்கான்ற மாதிரி. பார்க்கும்போது கரெக்ட்டா நான் எண்ணுனபடியே லாஸ்ட்ல வந்துட்டு வரவுன்ற மாரி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே இங்கேயே வந்துட்டு கட்டில் பீரோவும் பார்த்துடலான்ட்டு நாங்க வந்துட்டு மேல போய் பார்த்தோம். நம்மளுக்கு என்ன மாரி குயின் சைஸா, அதுக்கப்புறம் கிங் சைஸா, பீரோ எப்படி வேணும், அந்த மாரி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஓகே. ஆனா கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருந்துச்சு. இது எங்கன்னா சவுகார்பேட்லயே வந்துட்டு இதோட ஷாப் நேம் எனக்கு தெரியல. மறந்துடுச்சு. ஏன்னா நான் போயே ஒரு 2 மாசம் ஆகுது. அதனால நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே. நம்ம இங்க பார்ப்போம். நம்மளுக்கு ஓகேன்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இதே இடத்துலயே வந்துட்டு கட்டில், பீரோ, பெட்டு எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் குடுத்துக்கலான்ற மாரி நெனச்சோம். இன்னும் ஒரு 2, 3 ஷாப் வந்துட்டு போய் பார்ப்போம். செட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு வாங்கலான்ற மாரி மைண்ட் செட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேரேஜ்னா நெறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. அதனால அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து சவுகார்பேட்ல கொஞ்சம் சீப்பா இருக்கும். நம்ம பல்கா வாங்கும்போது நமக்கு கம்மியா இருக்கும். இந்த கிளாஸ், அதுக்கப்புறம் பிளேட்டு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்க அங்கேயே வந்து வாங்கிக்கிட்டோம். அதே டேவே நாங்க வந்து திரும்ப சவுகார்பேட்லயே என்னுடைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்ல, அதே இடத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டு சஷ்டிகா 3 பேர் மட்டும் அங்க போயிட்டு, ரெடி பண்ண பிளவுஸ்லாம் வந்து நாங்க ரிட்டர்ன் வாங்கலான்னு போயிருந்தோம். இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. பிஃபோர் டே வந்து சவுகார்பேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த டே வந்துட்டு இந்த கட்டில், பீரோ இந்த மாரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது. கட்டில், பீரோ இது எல்லாமே வந்துட்டு நாங்க எங்க வீட்டுக்கு வாங்கும்போதுமே ஆர்டர் பண்ணி தான் வாங்குனோம். நம்மளுக்கு தேவையான மாதிரி டிசைன் குடுத்து இந்த ரேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தோம். இது எனக்கு புடிச்ச மாரி இருக்கு. எந்த மாரி டிசைன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வச்சிருந்தேன். அது மாரி நம்ம போற ஷாப்ஸ்ல எங்கெல்லாம் அந்த மாரி இருக்குதுன்ட்டு நெறைய தேடினோம். அதே மாரி பட்ஜெட்டும் வந்துட்டு ரொம்ப ஹெவியா போகாம ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குரோம்பேட், பெருங்கலத்தூர் இருக்குல்ல, அந்த சைடு தான் போயிருந்தோம். ஒரு வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அதனால போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனா வீடியோல பார்க்கறதுக்கும், நேர்ல பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. சும்மா ஒரு பேசிக்கான இது மட்டும் தான் அங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அங்கலாம் செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜெயச்சந்திரன் எங்க இருக்குன்னா, அந்த குரோம்பேட் கிட்ட இருக்கும். அந்த ஜெயச்சந்திரன்ல தான் நாங்க போயிட்டு கட்டில், பீரோ எல்லாமே வந்துட்டு ஆர்டர் குடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 10 டேஸ் முன்னாடியே ஆர்டர் குடுத்து நெறைய பார்த்தோம். எந்த ரேஞ்சில வாங்குனா நல்லாருக்கும். பெட்டே வந்துட்டு 9000லேருந்து ஸ்டார்ட். நம்மளுக்கு நார்மல் பெட்டா இருக்கட்டும், ஸ்ப்ரிங் பெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாரி ஒரு ஒண்ணும் ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு. பீரோவிலேயே வந்துட்டு ஹுட்டுல வாங்கலாமா? அதுக்கப்புறம் ஸ்டீல்ல வாங்கலாமான்ட்டு கூட யோசிச்சுட்டு இருந்தோம். ஹுட் வந்துட்டு எனக்கு பர்சனலா பிடிக்கும். அது வந்துட்டு ஒரு மாரி லுக்கே வந்துட்டு தனியா இருக்கும். அதனால எங்க அப்பா வந்துட்டு எந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் உழைக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். சில இது வந்துட்டு வெறும் மேல ஒரு சின்ன இது மாரி ஒட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். எந்த ரேஞ்சில வாங்குனாலுமே. அது மாரி எது வந்து குவாலிட்டியா இருக்குன்ற மாரி எங்க அப்பா வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் எனக்கு வந்து பர்சனலா ஹுட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது டிசைன்க்காகவே அது ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைனலா எல்லாமே ஆர்டர் குடுத்துட்டு நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. 2000 years later. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு தீபாவளி விளாக். ஏன்னா நான் தீபாவளிக்கு ரொம்ப பெருசா எடுக்கல. அதனால நான் இந்த வீடியோவோடவே கொலாப்ஸ் பண்ணி போட்டுக்கலான்னு எடிட் பண்ணிட்டேன். நாங்க வந்துட்டு பிஃபோர் டேவே வந்துட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் மேரேஜ்க்காக. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாளே நாங்க வந்துட்டு இந்த ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். கரெக்ட்டா இது வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான். நான் இப்போ போட்டுட்டு இருக்க இந்த நெக்லஸ் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. பட் இது வந்துட்டு 1 சவரம் கரெக்ட்டா. ஆனா 1 சவரத்துல வந்துட்டு டிசைன் எல்லாமே ஓகே. என்னுடைய கழுத்துக்குமே வந்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா இதுல என்னன்னா, கொஞ்சம் வெயிட்டா இல்லாம கொஞ்சம் போலா இருக்க மாரி இருக்கு. ஏன்னா நம்ம 1 சவரத்துல வாங்குறதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியல. ரேட் ஓகே. பட் வந்துட்டு வெயிட்டுக்கு சொல்றேன். ஏன்னா அது சின்ன தகுடு மாரி தான் இருந்துச்சு. நம்ம இப்படி ஒரு லைட்டா பிரஸ் பண்ணாலே அது அமுங்குற மாரி தான் இருந்துச்சு. அதனால ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கழுத்துக்கு அப்படியே பர்ஃபெக்ட்டா எனக்கே ரெடி பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் வந்துட்டு அத ஃபுல்லா வச்சு வச்சு பார்த்துட்டு இது எடுக்கலான்ட்டு பில் போற அளவுக்குலாம் போயிட்டேன். பட் அது வந்துட்டு 1 சவரத்த இருக்குன்றதுனால கொஞ்சம் ரொம்ப அந்த மெல்லிசா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால நான் எடுக்காம விட்டுட்டேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருக்குல்ல? அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. இந்த கிளிப்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளிக்கு மார்னிங் எப்பவுமே நம்ம அந்த எண்ணெய்லாம் தேய்ச்சு குளிக்கிற வழக்கம் இருக்கு. அதனால இந்த எண்ணெயில மிளகு, பூண்டு இந்த மாரி நல்லெண்ணெயில போட்டு ஃபுல்லா நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா குளிச்சு ரெடி ஆகி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டோம். அன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு எல்லாமே பலகாரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்துட்டு சாமியும் கும்பிட்டோம். இந்த தீபாவளி தான் என்னுடைய மேரேஜ்க்கு பிஃபோரான தீபாவளி. நான் வந்துட்டு பேச்சுலரா இருக்கும்போது லாஸ்ட்டா செலிப்ரேட் பண்ண தீபாவளி இந்த தீபாவளி தான். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்லயே எனக்கு வந்துட்டு மேரேஜ். ஏன்னா நான் வந்துட்டு அப்ப என்னால எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பாப்பா வந்துட்டு அன்னைக்கு ட்ரெஸ் வந்துட்டு இதுதான். செம்ம அழகா இருந்தா சஸ்திகா. அந்த குட்டி பிங்க் கலர்ல டிஷ்யூல இருக்கும். அந்த ஃப்ராக் மாதிரி கலர் ட்ரெஸ்க்கும் அந்த 2 குடும்பிக்கு, பூக்கு அழகா இருந்தா பார்க்கறதுக்கே. ஃபுல்லா வலிச்சு வச்சு போட்டோ, வீடியோ எல்லாமே நாங்க அன்னைக்கு எடுத்துட்டு இருந்தோம். அதிசயமா இந்த தீபாவளி அப்பதான் சஷ்டிகா வந்துட்டு போட்டோவுக்கும் சரி நிறைய போஸ்லாம் குடுத்து ஜாலியா இருந்தா. அன்னைக்கு ரொம்ப விளாக்லாம் எடுக்கல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். தனியா போடுற அளவுக்கு பெருசா இல்ல. அதனால நான் வந்துட்டு இந்த விளாகோடவே அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு நாங்க வந்து எங்க வீட்லயே ரொம்ப பெரிய பெரிய வெடிலாம் இல்ல. ரொம்ப சின்ன சின்ன இந்த கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் ஒரு சரம், புஸ்வானம் இந்த மாரி மட்டும் நம்ம வந்து வீட்ல வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இப்போ கூட என்னால இந்த வீடியோ பார்க்கும்போது நம்பவே முடியல. இப்பதான் ஏதோ நேத்து தான் போய் பட்டாசு வெடிச்ச மாரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா தீபாவளியே முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு மேரேஜும் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆனதே என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா நான் வந்துட்டு எப்ப விளாக் போடுறேன் பார்த்தீங்களா? எப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு 4 மாசம் ஆகுது. ஆனா நான் போடுறது இப்பதான். நான் வந்துட்டு வெட்டியா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டுது. நான் வந்து எப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். அதனால தான் அப்படியே பொறுமையா எனக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பலாம் நான் வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்னடா இது நேத்து தான் பொறந்தோன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இதுதான் என்னுடைய லைஃப்லயே வந்துட்டு மேரேஜுக்கு பிஃபோர் நான் வந்துட்டு பேச்சுலரா இருக்கும்போது செலிப்ரேட் பண்ண லாஸ்ட்டு தீபாவளி. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் மோஸ்ட்லி என்னுடைய விளாக்ல வந்துட்டு இருக்கும். என்னுடைய மேரேஜ் பர்ச்சேஸ் விளாக் அதுக்கப்புறம் தீபாவளியோட எல்லா விளாக்குமே நான் வந்துட்டு போட்டுட்டேன். இதோட இந்த விளாக் வந்துட்டு முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய மேரேஜுக்கு பிஃபோர் வீக்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் விளாக்ல எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லயும் ஷேர் ஆகும். இதே மாதிரி சூப்பரான விளாக்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.